இங்கே வர்றது ஆந்திரக்காரர் ஜாஸ்தி, தமிழ்நாடு கம்மி, ஆந்திரக்காரர் ஜாஸ்தி தான் வருவாங்க. கரிங்காலம் மாட்டு தான் ஃபேமஸ் இந்த கோயில். அன்னதானமும் கொடுக்குறாங்க. வந்து அவங்களுக்கு வேண்டி பழிச்சவங்க வந்து கொடுக்குறாங்க. அரிசி பருப்பு ஏதோ அவங்க கையில் ஆண்டனா கொடுக்குறாங்கப்பா. நல்லா இருக்குது. தினந்தோறும் அன்னதானம் நடக்குமா? தினம் 1 மணிக்கு அன்னதானம் 2 மணி வரலும் போடுவாங்க. வேணுனது நடக்குது. முதல்ல நிறைய பேர் காரு பஸ்ஸெல்லாம் வாங்கியிருக்காங்க. இங்கே வந்து பூ மாலைலாம் வாங்கி போடுவாங்க. சாமிக்கு செவ்வாய் கிரகத்துக்காக இங்கே வராங்க. அந்த தோஷம் நீங்கிறதுக்காகவும் வராங்க. இங்கே மத்தியானம் 12:30 மைக்கில் சொல்லுவாங்க. 12:30 1 மணிக்கு அன்னதானம் போடுவாங்க. 1:30 2 மணிக்கு வரைக்கும் இருக்குமா. 2 மணி 2 மணிக்கு கதை அடிச்சிருவாங்க கோயில். அடுத்த 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. 3 மணிக்குனா 8 மணிக்கு கோயில். ஏன்னா அவங்க வேறு என்ன வேறு சொல்லுவாங்க. தனுஷா தனுஷ் வந்து கோர்ட்டில் கேஸ் விடுதலை ஆகிடுச்சுன்னு இங்கே வந்துட்டு போனார். வந்துட்டு நைட்டாக வந்துட்டு போயிட்டாப்புல. ஆனால் ஆளுக்கு பார்க்கல, தெரியல. எல்லையிலேருந்து ஆரம்பித்து அங்கே போய் பேசாமல் கும்பிட்டோம்னா அது நடக்குங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குங்க. சுத்தமாக பேசவே கூடாது. உள்ளே போய் வெளியே வர வரைக்குமே பேசக்கூடாது. அது ஒரு ரொம்ப கண்டிப்பாக வச்சுருக்காங்க இங்கே. வணக்கம், நாங்கள் பாதாள செம்புமுருகன் கோயிலேருந்து பேசுகிறோம். இந்த கோயில் வந்து பழமையான கோயில் தான். இப்போ ரீசெண்டாக 2020 கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அதுலேருந்து ஃபேமஸாக இருக்குது. வெளியூர் வெளிநாடு எல்லா இடத்துலேருந்து வராங்க. ஆந்திராவிலேருந்து அதிகமாக வராங்க. எல்லோரும் மாலைக்காக விரும்பி வராங்க. அதனால் எல்லாருமே வேணுனது நடக்குது. முதல்ல நிறைய பேர் காரு பஸ்ஸெல்லாம் வாங்கியிருக்காங்க. இங்கே வந்து பூ மாலைலாம் வாங்கி போடுவாங்க. சாமிக்கு செவ்வாய் கிரகத்துக்காக இங்கே வராங்க. அந்த தோஷம் நீங்கிறதுக்காகவும் வராங்க. எல்லாருமே வந்து வேண்டி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. எங்கள்கிட்ட சொல்கிறதுனால தான் நாங்கள் சொல்கிறோம். உங்கள்கிட்டையும் கோவிலில் வந்து என்னக்கா ரொம்ப ஃபேமஸ்? இப்போ செம்புமுருகன் கோவில் சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் சாமி மலை மேலே தான் இருக்கும். இங்கே வந்து சாமி பாதாளத்துக்கு அடியில் இருக்கிறதுனால அது ஒரு ஃபேமஸாக போயிட்டுருக்கு. வேணுனது நடக்குங்கிறது ரொம்ப ஐதீகமாக போயிட்டுருக்குங்க. உள்ளே போகும்போது ரொம்ப அமைதியாக பேசாமல் போய் கும்பிடு எல்லையிலேருந்து ஆரம்பித்து அங்கே போய் பேசாமல் கும்பிட்டோம்னா அது நடக்குங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குங்க. சுத்தமாக பேசவே கூடாது. உள்ளே போய் வெளியே வர வரைக்குமே பேசக்கூடாது. அது ஒரு ரொம்ப கண்டிப்பாக வச்சுருக்காங்க இங்கே. சாமிக்கு வந்து இப்போ இங்கே மாலைலாம் நிறையா இருக்குது. சாமிக்கு வந்து அதிகமாக படைக்கப்படுற அந்த பிரசாதமாக இருக்கட்டும், மாலைகள் செவ்வரளி மாலை, செவ்வரளி பூவு, வெத்தலை மாலை, சம்மங்கி, பன்னீர், இது எல்லாமே மாலையாக போடுறாங்க. போட்டு வேண்டிக்கிறாங்க. ரொம்ப நடக்குது. அதனால தான் எல்லோரும் வராங்க. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பாருன்னு சொல்லுவாங்க. இந்த குன்று மலைப்பகுதியெல்லாம் மோஸ்ட்லி வந்து முருகன் வந்து நம்ம அமர்ந்திருப்பாரு. இல்லை, நிலத்துக்கு அடியில் போயிட்டாலே சாமியோட சக்தி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இங்கே. அதனால தான் முக்கியமாக இங்கே அதனால தான் வராங்க. சாமி பாதாளத்தில் இருக்கிறதுனால தான் வந்து கும்பிட்றாங்க. கீழே போய் கும்பிட்டாலே அது ஒரு அமைதியான பிரார்த்தனை மாதிரி ஆயிடுது அவங்களுக்கு. வேணுனது ரொம்ப கண்டிப்பாக நடக்கிறதுனால தான் வராங்க. ஓகே அக்கா, செம்புமுருகன் கோயிலேருந்து பேசுகிறோம். இந்த கோயிலில் நல்ல முறையாக வந்து வேண்டிட்டு போனால் கல்யாணம் முடியாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சிடும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்துருக்குது. பாதாள செம்புமுருகன் கோயிலில் வந்து கருங்காலி மாலை வாங்கி போட்டு போனால் நல்லா குடும்பத்துக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்குது. நல்ல முறையாக இருக்குதுன்னு வந்து எல்லாம் வேண்டுதலை வந்து செஞ்சுட்டு போகிறாங்க. அன்னதானமும் கொடுக்குறாங்க. வந்து அவங்களுக்கு வேண்டி பழிச்சவங்க வந்து கொடுக்குறாங்க. அரிசி பருப்பு ஏதோ அவங்க கையில் ஆண்டனா கொடுக்குறாங்கப்பா. நல்லா இருக்குது. தினந்தோறும் அன்னதானம் நடக்குமா? தினம் 1 மணிக்கு அன்னதானம் 2 மணி வரலும் போடுவாங்க. சுமார் ஒரு 500 பேர்கிட்ட சாப்பிடுவாங்க. அதெல்லாம் சாப்பிடுவாங்க சாமி. நான் ஆடி அமாவாசைக்கு வெள்ளிக்கிழமை ஆடி எல்லாம் கூட்டம் வரும். வேண்டானது நல்லா பழிச்சுக்கிறோம். அந்த செம்பு முருகன் அப்படின்றது உள்ள செம்புல வந்து செம்புல தான்ப்பா செஞ்சு வச்சிருக்கோம். அந்த சின்ன சிலை இருந்துச்சு. செம்புல தான் பெரிய சிலையும் சின்ன சிலையும் செம்புல தான் செஞ்சு வச்சிருக்கு. ஆமாம், செம்புல தான் சிலையே செஞ்சு வச்சிருக்குது. பாதாளத்தில் இருக்கிறதுனால வேண்டானது அந்த பாதாள செம்புமுருகன் கருப்பை இருக்கிற அவர் கோயிலில் வேண்டிட்டு போனாவே நினச்சதும் நடக்கும். அந்த அளவுக்கு கோர்ட்டில் கூட கேஸ் போட்டு முடியாமல் இருக்கிறவங்க வந்து முடிஞ்சிருச்சுன்னு மெட்ராஸ்லேருந்து வந்து இங்கே சொல்லிட்டு போகிறாங்க. வந்து சாமி சொல்லிட்டு போய் வந்து போனாங்க அன்னதானத்துக்கு காசு கொடுத்துட்டு. அதான் இளையராஜாலேருந்து நிறையா பாடகர் வந்து சாமிக்காக நிறையா பாட்டு பாடியிருப்பாங்க. பாட்டு பாடியிருக்கிறாங்க. அது இல்லாமல் வந்து ஏன்னா வேறு என்ன வேறு சொல்லுவாங்க. தனுஷ் வந்து கோர்ட்டில் கேஸ் விடுதலை ஆகிடுச்சுன்னு
இங்க வந்துட்டு போனாரு. வந்துட்டு நைட்டுக்கு நைட்டாக வந்துட்டு போயிட்டாப்புல. ஆனால் ஆளுக்கு பார்க்கல, தெரியல யாருக்கும் தெரியல. ஆ. வந்து பார்த்துட்டு காசெல்லாம் பணம் கொடுத்துட்டு போய்க்கிறாப்புல. அனுப்புல அன்னதானம் போடுங்க, எங்களுக்கு கேஸ் விடுதலை ஆயிடுச்சுன்னு சொல்லி. வேற யார் யாருங்கம்மா வந்திருக்கா? நம்ம செலிபிரிட்டி, நம்ம சினிமா துறையில இருந்து யார் யார் இங்க வந்திருக்கா? தனுஷ் வந்திருக்காரு. தனுசு, அப்புறம் அந்த அம்மா பேர் தெரியல. இளையராஜா வந்தாங்களா? இளையராஜா இல்லை, ரோஜாலாம் வந்திருந்தாங்க. தனுஷ், ரோஜா, யோகி பாபு வந்திருக்காங்க. அடிக்கடி எல்லாம் வருவாங்க. ராதா ரவி. Actually நம்ம வந்து கும்பிட்ற மாதிரி தான் அவங்களும் வந்து கும்பிட்டுருக்காங்க. காவடி வந்து சொல்லி கொடுக்குறவர் அவங்க கூட வந்திருந்தாங்க. இப்ப நிறைய வந்து திரை பிரபலங்கள் வந்து சிவகார்த்தி வந்திருந்தாரு. அதெல்லாம் நிறைய பேர் வராங்க சாமி. நிறைய பாட்டு எழுதியிருக்காங்க சாமிக்காக. பாட்டெல்லாம் வேற எழுதியிருக்காங்க. Director வசந்த் அடிக்கடி வருவாரு. யார்? வசந்த் டைரக்டர். வருவாரு. சரி, அவரு அடிக்கடி வருவாரு. வச்சிருந்தாங்கல்ல. பாட்டு கச்சேரி மாதிரி. ஆமா. அவர் பேர் என்னமோ மணியா, அவர் பேர் சரியா தெரியல. இப்ப நிறைய திரை பிரபலங்கள் வந்து சாமி நிறைய பேர் வராங்க. கும்பிடுறாங்க. ஓகே ஓகே. சரி, ரோஜா வந்தாங்க, ரீசெண்டா வந்தாங்க. ரோஜா. கரிங்கால் 48 நாள் பூஜை பண்ணி தருவாங்க. இது அன்னதானம் மட்டும் தான், 1 மணிக்கு அன்னதானம் தருவாங்க. உண்டிக்கு காணிக்கு மட்டும் இங்கே கிடைக்காது. இங்கே குளிக்க போனால் ஃப்ரீ இருக்குது, எல்லாமே ஃப்ரீ தான். இங்கே பார்க்கு ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ தான். இங்கே வர்றது ஆந்திரக்காரர் ஜாஸ்தி, தமிழ்நாடு கம்மி, ஆந்திரக்காரர் ஜாஸ்தி தான் வருவாங்க. கரிங்காலம் மட்டும் தான் ஃபேமஸ் இந்த கோயில். இந்த கோவிலுக்கு வந்து யார் யார் நடிகர்லாம் வந்திருக்காங்க? நிறைய பேர் வருவாங்க. நிறைய அவங்க மனுஷன் கடவுள் மயம் புட்டுனா வருவாங்க. நீங்க எவ்வளவு நாள் அங்க இருக்கீங்க? இங்கே வந்து இந்த கோயில் நான் வர்றது 5 வருஷம் ஆக போகுது. 5 வருஷம் இருக்கீங்க. 5 வருஷம் தான் வரைக்கிறேன். யார் யாரை பார்த்துருக்கீங்க நீங்க? இங்கே நான் வருதுன்னா ஸ்ரீ ரோஜா பார்த்துருக்கேன், ஸ்ரீகாந்த் பார்த்துருக்கேன், அப்புறம் சினிமா எடிகரி அவளெல்லாம் பார்த்துருக்கேன். அதான் இந்த கோவில் என்ன விசேஷம்? விசேஷமாக கரிங்கால் மட்டும் தான் ஃபேமஸ். கருங்காலி மட்டும்தான். 48 நாள் பூஜை பண்ணி தருவாங்க. அதுல அது நல்லது. நான் இவங்க உங்க சிஸ்டருங்களா? கூட பிற தங்கச்சி தான். ஓகே. என்னாச்சு உங்களுக்கு? இது சின்ன வயசுல அப்படிதான் உங்களுக்கு. சின்ன வயசுல பொறுக்கு முன்னாடி அப்படிதான் உங்களுக்கு. அதுதான் இந்த மாதிரி 5 பேர் இருக்கு நம்ம வீட்டில் குடும்பம்ல. நான் மட்டும் நல்லா இருக்கு. நம்ம திண்டுக்கல் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கதான் வாடகை வீட்டில் இருக்கு. மாசம் 7,000 வாடகை கொடுக்குமா. காலைல இங்கே வந்துடுவீங்க? காலையில் 9 மணிக்கு வருவேன், சாயங்காலம் 3 மணிக்கு வீட்டுக்கு கிளம்பிடுவேன். இங்கே 1 மணிக்கு அன்னதானம் சாப்பிட்டுவே போகிறேன், அவ்வளோதான். அன்னதானம் வந்து எத்தனை மணிக்கு? இங்கே மத்தியானம் 12:30 மைக்கில் சொல்லுவாங்க. 12:30 1 மணிக்கு அன்னதானம் போடுவாங்க. 1:30 2 மணிக்கு 2 மணிக்கு வரைக்கும் இருக்குமா. 2 மணி 2 மணிக்கு கதை அடிச்சிருவாங்க கோயில். அடுத்த 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. 3 மணிக்குனா 8 மணிக்கு கோயில். காலையில் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு சாயங்காலம் மத்தியானம் 2 மணிக்கும் இருக்குமா. அதான் கோவில் வந்து காலையில் எப்போ நடந்திருப்பாங்க? எப்போ? காலையிலண்டா 6 மணிக்கு. 6 மணிக்கு அவங்க ஃபேமிலி மட்டும்தான் அவங்கள அபிஷேகம் பண்ணுவாங்க. அவங்கள வீட்டு ஃபேமிலி மட்டும்தான் 6 மணிக்குள்ள அபிஷேகம். 6 மணிக்குனா 2 மணிக்கு வரைக்கும், மத்தியானம் 2 மணிக்குனா ஓப்பன் இருக்குமா. 2 மணி ஆயிடுச்சுன்னா அதுக்கு கதை எடுக்கிறாங்க. மத்தியானம் 3 மணிக்குனா 8 மணிக்கு வரையும் இருக்குமா. 8 மணிக்கு வரையும் இருக்குமா. ஓகே. 8 மணிக்கு மூடினா அது காலையில் 6 மணிக்கு.